ஹை ஃப்ரெண்ட்ஸ், நவராத்திரிக்கு அம்மா வீட்டில் கொலு வைக்கிறாங்க. அதனால் நாங்களும் போட்டி போட்டிக்கெல்லாம் கட்டிட்டு கம்பத்தை பார்த்து கிளம்பியாச்சு. போய் வேலையை பார்ப்போன்னு ஒரு நாளைக்கு முன்னாடியே வேற போயிட்டோம். பிறந்ததுலேருந்து 20 வருஷமாக வீடுன்னு சுற்றிட்டு இருந்தேன். நம்ம கல்யாணம் ஆன உடனே திடீர்னு நம்மள அறியாமலே நம்ம அதை அம்மா வீடுன்னு சொல்கிறோம். ஏன்னு எனக்கும் தெரியலை, உங்களுக்கும் தெரியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அம்மா பூஜை பொருள்லாம் கழுவி வச்சுட்டு இருந்தாங்க. நான் பார்சல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன், ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு. போன தடவை அமேசானில் ஆஃபர் போட்டிருந்தப்பவே எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சாச்சு. ஆனால் வந்த பார்சல்லாம் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. நான் இப்போ தான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சு. பேக் ட்ராப்க்கு மெயின் ஸ்க்ரீன் ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் சைடில் அட்டாச் பண்ணுற ஸ்க்ரீன் தான் கொஞ்சம் ஃபேப்ரிக் சரியில்லை. ஸோ அதை மட்டும் நான் ரிட்டன் போட்டேன். எங்கள் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா 9க்கு 9 நான் ஹைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்க்ரீன் 8 தான் கிடைக்கும். ஸோ நான் 8 ஸ்க்ரீன் வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வாங்கி அதை 2ஆக கட் பண்ணி சைடில் 2 பக்கமே அட்டாச் பண்ண சொல்லிடுவேன். ஆனால் இந்த தடவை சைடில் அட்டாச் பண்ண வாங்கின துணி சரியில்லைனால ரிட்டன் போட்டேன். ஆனால் லாஸ்ட் டைம் பேக்ட்ராப்க்கு ஸ்க்ரீன் வாங்கியிருப்போல, அதில் 2 பக்கம் அட்டாச் பண்ணியிருந்த துணியை பிரித்து இதில் வைக்க சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டெய்லர் ஷாப் போயிட்டு அதை அவர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கலசத்துக்கு துணி எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் குட்டியாக பாவாடை தைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்பா கடைக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு கலசத்துக்கு துணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொலு படிக்கு சாட்டின் ஃபேப்ரிக் ஒரு 5 மீட்டரும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாட்டு மருந்து கடைக்கு போயாச்சு. அம்மா தீர்த்த பொடி, ஜாதிக்காய், மாச்சக்காய், வெட்டி வேறு இதெல்லாம் கலசத்துக்கு போடுற பொருள்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. கோலுப்படிலாம் செட் பண்ணிவிட்டு என்னென்ன பொருள்லாம் இருக்குது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த பூ வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி பூலாம் இருக்குது, இருந்தாலும் ஒரு 4 புதுசாக வாங்கலான்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். அழகாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் சாமிக்கு கை கால் வாங்க சொல்லியிருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு டெய்லர்கிட்ட தைக்க கொடுத்த ஸ்கர்ட்டையும் வாங்கிட்டு வந்தாச்சு. செம்மையாக இருக்குல்லங்க, குட்டியாக க்யூட்டாக தைச்சிருந்தார் கலசத்துக்கு. அதுக்கப்புறம் பெரிய சொதப்பல் எதில் நடந்துருச்சுன்னா ஸ்க்ரீனில் தான் மாற்றி தைச்சிட்டாருங்க டெய்லர். என்ன பண்ணுறது, சரி நாளைக்கு காலையில் வெள்ளனா போயிட்டு பக்கத்துலேயே உட்காந்து கரெக்டாக தைச்சி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. டெக்கரேஷன் வீடியோலாம் அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டாட்டா.